நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்னும் கையெழுத்தாகவே இல்லை. பதிலுக்கு ஈரான் இந்தியாவுக்கு செய்திருக்கக்கூடிய நற்காரியம் என்ன தெரியுமா? 3 இந்தியர்களுடைய மரணத்திற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ஈரான். அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் பேசியிருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு இந்திய பிரதமர் நன்றி தெரிவித்திருப்பது விவாத பொருளாக மாறி இருக்கிறது. லெபனானையும் முடிச்சு போட்டு 14 பாயிண்ட் கொண்ட அந்த சீஸ் ஃபயர் டீலுக்கு ஒப்பந்தம் செய்யுமா ஈரான்? சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா அரங்கத்தில் மிக முக்கியமான கையெழுத்து இந்த வார இறுதியில் எட்டப்படுமா? மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறியுடன் இஸ்ரேலை மட்டும் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து கலட்டிவிட நினைக்கிறது அமெரிக்கா. என்னதான் நடக்கப் போகிறது அடுத்தடுத்த பக்கங்களில் டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. அமெரிக்க இராணுவம் சார்ந்த விஷயங்களில் மத்திய கிழக்கு முழுவதும் எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் ஸ்டார்லிங் நிறுவனமும் மிகப்பெரிய அளவிலான திட்டம் ஒன்று தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் அவ்வப்போது இன்டர்நெட்டை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஈரான். இருந்தாலும் ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் பேரில் எலான் மஸ்கை வச்சு ஈரானில் ஒரு சைபர் கிரைம் வார் ஒன்று நடத்துறதுக்கு இப்போது அமெரிக்கா திட்டம் போட்டிருக்காங்களாம். அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தெரியாமல் ஈரானும் இப்போ எலான் மஸ்க்கு எதிராக சில சதி வேலைகளை செய்ய தொடங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் 14 பாயிண்ட் கொண்டு இருக்கக்கூடிய அந்த புதியதொரு ஒப்பந்தம் இன்னமும் கையெழுத்தாகலை அப்படின்னு சொல்லப்படுது. கடைசி நிமிடம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் அந்த 14 பாயிண்ட்டுக்கு ஈரான் சம்மதம் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓமன் வளைகுடா பகுதியில் இந்திய மாலுமிகளை கொண்ட வணிக கப்பல் மீது அமெரிக்க கடற்படையினர் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வந்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதில் 3 இந்தியர்களுடைய உயிர் பரிதாபமாக போயிருக்கு. காரணம் யாருன்னு கேட்டால் மோடியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை, அமெரிக்கா தான் இந்த கொலையை செஞ்சிருக்கு அப்படிங்கிற உண்மையான தகவல் வெளியாகிருக்கு. இதற்கு ஈரானும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் உலகத்திலேயே ரொம்ப அதிசயமான ஒன்று, தன்னுடைய சொந்த குடிமக்கள் இறந்தப்போ யார் கொலை செஞ்சானோ அவனுக்கு நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய இந்திய பிரதமர் ஒருவர் நமக்கு கிடச்சிருக்கிறது. வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. பதிலுக்கு யாருனே தெரியாத ஈரான் இந்திய மாலுமிகள் இறந்து போனதுக்கு வருத்தம் தெரிவித்து யார் கொலையாளியோ அவங்களுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இது ஆறுதலிலும் ஆறுதலான விஷயம். ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதாக டொனால்டு ட்ரம்ப் சொன்னதை ஈரான் நிராகரிச்சிருக்காங்க. எந்த ஒரு ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படலை அப்படின்னு ஈரானிய அதிகாரிகள் தெளிவாக சொல்கிறாங்க. அதுவும் அணுசக்தி திட்டத்தின் பாதுகாப்பு குறித்த உத்தரவாதங்கள் இன்னமும் கையெழுத்தாகலை அப்படிங்கிறத ஈரான் தெளிவுபடுத்துகிறாங்க. முடக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விவரங்கள் இன்னமும் அமெரிக்கா டீட்டெயில்டாக சொல்லலை அப்படின்னும், ட்ரம்ப் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இருந்தாருன்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகாதுங்கிறதுலையும் ஈரான் தெளிவாக இருக்காங்க. கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்து ஈரானை உலகளாவிய அளவில் தனிமைப்படுத்தலாம் அப்படின்னு அமெரிக்கா நினச்சாங்க. ஆனால் இப்போ வசூல் வேட்டையில் வசூல் ராஜாவாக திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஈரான். இந்த பிரச்சனையும் இந்த 14 அம்ச பாயிண்டில் முக்கியமான விஷயமா இருக்குது. பதிலுக்கு ஈரானுக்கு வேறு வகையில் ஆப்படிக்கிறாங்க அமெரிக்கா. அதாவது வளர்ந்து வரக்கூடிய சர்வதேச மோதலினுடைய மையத்தில் ஈரான் இருக்கிறதுனால ஈரானுடைய புலம்பெயர்ந்தோர் இருக்காங்கல்ல, அவங்கள ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நாடு கடத்தக்கூடிய திட்டத்துக்கு ட்ரம்ப் தயாராகிட்டு இருக்கார். அதனால் ஒரு விமானத்தில் குறைந்தபட்சம் 20 பேரை ஏற்றி செல்லக்கூடிய முதல் திட்டம் அப்படிங்கிறது வியாழக்கிழமை தொடங்கியிருக்கு. இதில் ஈரான், சிரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் துருக்கி நாட்டவர்கள் இதில் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்காங்க. இவங்க எல்லாமே அமெரிக்காவில் இருக்காங்க. இவங்களை தேர்வு செய்து மத்திய ஆப்பிரிக்க குடியரசு ஏற்றுக்கொள்வதாக சபதம் செஞ்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் ட்ரம்ப்புக்கும் அவங்களுக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாமே ஆப்பிரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட போகிறாங்க. சொந்த நாட்டுக்கு போகலான்னு பார்த்தா போர் மேகம் சூழ்ந்திருக்கு. நம்பி வந்த நாடு, உழைத்த நாடு, அந்த நாட்டை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோங்கிற நம்பிக்கையில் அமெரிக்காவே வாழலாம் அப்படின்னு நினச்சா ட்ரம்ப் மாதிரியான ஒரு சர்வாதிகாரிகிட்ட வாழ முடியாது அப்படின்னு இந்த புலம்பெயர்ந்தவர்கள்
ஆப்பிரிக்காவுக்கே பயணம் மேற்கொள்கிறாங்க. இப்படி அமெரிக்கா முழுவதும் 20,000க்கும் மேற்பட்டோர் இருக்காங்க. ஜெனீவாவில் நடைபெறக்கூடிய G7 மாநாட்டை ஒட்டி அமெரிக்காவும் ஈரானும் ஒரு உடன்பாட்டை எட்டக்கூடும் அப்படின்னு ப்ளூம்பர்க் இப்போ அறிக்கை ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. கசிந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹார்மோஸ் ஜலசந்தி மறுபடியும் திறக்கப்படும். அதே நேரத்தில் எண்ணெய்கள் மீதான தடைகள் தளர்த்தப்படும். முடக்கப்பட்ட ஈரானிய நிதிகள் விடுவிக்கப்பட்டு $300 பில்லியன் மதிப்பிலான ஒரு புனரமைப்பு திட்டங்களுக்கு ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு ஈரான் அணு ஆயுதத்தை தேடாது அப்படிங்கிற வாக்குறுதியும் ப்ளூம்பர்க் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது எதுலேயுமே இஸ்ரேலை மையப்படுத்தவே இல்லை. பட் லெபனானை இதுக்குள்ளே முடிச்சு போட்டு லெபனான் ஒரு தனி நாடு, அவங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும், இஸ்ரேல் அவங்கள தேவையற்ற முறையில் போருக்கு அழைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் ஈரான் இதில் மையப்படுத்தியிருக்காங்க. பட் இந்த விஷயத்தை மட்டும் தனித்து விட்டு பேசலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கோரிக்கையாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் மீதும் ஈரான் மீதும் போர் தொடுப்பாங்க, அதை எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான். அப்படி விட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்கள் கொடுத்து உதவி இஸ்ரேல் அப்படிங்கிற கொடுங்கோலனை வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்காங்கிறது தான் இங்கே வருத்தத்தக்க செய்தி. உலகம் முழுவதும் எல் நினோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பசிபிக் பெருங்கடலில் ஒரு சக்தி வாய்ந்த எல் நினோ அதிகாரப்பூர்வமாக உருவாயிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் கிடச்சிருக்கு. உலகமே வெப்பமயமாதல்னாலையும் தட்பவெட்ப சூழ்நிலை மாற்றங்கள்னாலையும் கடுமையான பொருளாதார நெருக்கடியையும் வித்தியாசமான இயற்கை பேரிடர்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது உலகளாவிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது நிச்சயமாக சுவிட்சர்லாந்தில் இந்த வார இறுதியில் கையெழுத்தாகும்னு எதிர்பார்க்கலாம். கடைசியாக கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் 1000 மடங்கு பங்குச்சந்தை உயர்வதற்காக ட்ரம்ப் பை சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்போ டீட்டெயிலாக கொடுத்திருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அப்பாஸ் அராக்சி தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அணுசக்தி விவகாரம் குறித்து எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை அப்படிங்கிறத தெளிவாக மையப்படுத்தி பேசியிருக்கார். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த நீரினுடைய கட்டுப்பாட்டை வேறொரு தரப்பிடம் ஒப்படைப்பதற்கான எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற அந்த விடயத்தையும் மையப்படுத்தியிருக்கார். ஆக மொத்தத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாக போவது இல்லைங்கிறது மட்டும் உறுதியாகுது. இக்கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.